Welcome to GK Facts Tamil. Question number 1. Last year, the James Space Telescope sent back a photo of which star forming? கடந்த வருடம் ஜேம்ஸ் விண்வெளி தொலைநோக்கி எந்த நட்சத்திரத்தை உருவாக்கும் புகைப்படத்தை அனுப்பியுள்ளது? A. NGC 346, B. NGC 332, C. NGC 340, D. NGC 348. Answer A. NGC 346. அமெரிக்காவின் ஜேம்ஸ் விண்வெளி தொலைநோக்கி பல புதிய நட்சத்திரங்கள் கோள்களை படம் எடுத்து அனுப்பி வருது. கடந்த வருடம் NGC 346ங்கிற நட்சத்திரத்தை உருவாக்கும் பகுதியை புகைப்படம் எடுத்திருக்கு. இப்பகுதி நமது பால் வீதிக்கு அருகில் உள்ள சிறிய நட்சத்திர மண்டலத்துல இருக்கு. இந்த படத்துல ஒட்டுமொத்தமா 1001 ஒளி புள்ளிகளை வானியலாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவற்றில பெரும்பாலானவை இன்னும் தூசியால பூர்த்தப்பட்ட இளம் நட்சத்திரங்கள்னு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. Question number 2. How many islands are there in Sweden, which has the most islands in the world? உலகிலேயே அதிக தீவுகளை கொண்ட ஸ்வீடனில் எத்தனை தீவுகள் உள்ளன? A. 2,68,350, B. 2,67,570, C. 1,30,860, D. 3,50,610. ஆன்சர் B. 2,67,570. ஸ்வீடன் உலகிலேயே அதிக தீவுகளை கொண்ட நாடுகள்ல முதல் நாடா திகழுது. 2,67,570 தீவுகளை கொண்டிருக்குது. இதுல 96,000 தீவுகளுக்கு மட்டுமே பேர் வச்சிருக்காங்க. 80,000 தீவுகள்ல மட்டும் மக்கள் வசிக்கிறாங்க. பால்டிக் கடலில் அமைந்துள்ள கோட்லாண்ட் தீவு தான் ஸ்வீடனில் அமைந்துள்ள மிகப்பெரிய தீவு. மற்ற முக்கிய தீவுகள் ஸ்வீடனோட பாலம் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. Question number 3. What is the period 15 crore years ago called? 15 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டம் எப்படி அழைக்கப்படுகிறது? A. டைனோசரஸ் காலம், B. கலோவியன் காலம், C. கிரெட்டேசியஸ் காலம், D. நெகோவியன் காலம். ஆன்சர் C. கிரெட்டேசியஸ் காலம். பாறைக்காளான்கள் ஸ்டோன் மஷ்ரூம்னு அழைக்கப்படுது. ரஷ்யாவின் அல்டாய் குடியரசுல பாயும் சுலிஸ்மன் ஆற்றை ஒட்டிய அக்ரம் பகுதியில உள்ள பாறைக்காளான்கள் தனி சிறப்பு வாய்ந்தவையா இருக்கு. சுமார் 15 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதி கடலுக்கு அடியில இருந்திருக்குது. அக்காலத்துல கடலின் கீழ்ப்பகுதியில மென்பாறைகள் உருவாகிருக்கு. 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் உள்வாங்கியதால இப்பாறைகள் பூமியினுடைய மேற்பரப்புக்கு வந்திருக்கு. அதே சமயத்துல எரிமலைகள் வெடிக்க மென்பாறைகள் மீது கடினமான பாறைகளும் உருவாகியிருக்கு. காலம் போக போக காற்றாலும் மழையாலும் கீழிருந்த மென்பாறைகள் அரிக்கப்பட மேலே இருந்த கடின பாறைகள் அப்படியே தங்கியிருக்கு. இப்படித்தான் அல்டாய் பள்ளத்தாக்குல இருக்கிற பாறை காளான்கள் தோன்றியிருக்கு. Question number 4. Scientists have discovered which star can become the most powerful magnet in the universe. பிரபஞ்சத்தில் எந்த நட்சத்திரம் சக்தி வாய்ந்த காந்தமாக மாறும் என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? A. HD 4516, B. HD 4416, C. HD 5164, D. HD 4561. Answer A. HD 4516. நம் பிரபஞ்சத்துல HD 45166 என்ற ஒரு நட்சத்திரம் நம் சூரியனை விட பல மடங்கு பெரியது. அதுல அதிக அளவு ஹீலியம் நிறைஞ்சிருக்கு. பூமியிலிருந்து 3000 ஒளியாண்டுகள் தொலைவில் அது இருக்குது. இது மிகவும் சக்தி வாய்ந்த காந்தமாக மாறக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரபஞ்சத்துல எந்த ஒரு கோள் அல்லது நட்சத்திரமும் இல்லாத அதீத காந்த சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு உள்ளது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால வீடு 43,000 காஸ்ங்கிறது காந்த சக்தியை அளவிடும் அளவீடு. இந்த நட்சத்திரம் இறக்கும் போது அதன் காந்த சக்தி 10 மடங்கு 14 காஸ் ஆக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Question number 5. Which asteroid is passing Earth tomorrow?
நாளை 17/9/2024 எந்த சிறுகோள் பூமியை கடந்து செல்கிறது? A 2024 on, B 2020 on, C 2022 on, D 2021 on. Answer A 2024 on. அமெரிக்காவின் ஜெட் ப்ரொபல்சன் ஆய்வகம் JPL விண்வெளியில பூமிக்கு அருகில உள்ள வான் பொருட்களை குறிப்பா சிறுகோள்கள் நகர்வுகளை கண்காணிக்கிறதுலையும் பகுப்பாய்வு செய்யறதுலையும் முன்னணியில இருக்குது. மேம்பட்ட ரேடார் மற்றும் ஆப்டிகல் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி 2024 ஓன் என்ற சிறுகோளை முதல்ல கண்டறிஞ்சது. இதனுடைய அளவு, வடிவம் மற்றும் நகர்வு பற்றிய தகவல்களையும் வெளியிட்டிருந்தது. இந்த சிறுகோள் 720 அடி விட்டம் கொண்டது. பொதுவா பூமிக்கு அருகில செல்லும் பல சிறுகோள்களை விட இது பெரியது. 60 மாடி கட்டிடத்தின் உயரம் கொண்டிருக்குது. இதன் வேகம் மணிக்கு சுமார் 25,000 மைல்கள், சுமார் 48,000 கிலோமீட்டர் என மதிப்பிடப்பட்டிருக்குது. சிறுகோளின் அளவு மற்றும் வேகம் குறிப்பிடத்தக்கதா உள்ளது. சுமார் 6,20,000 மைல் தொலைவில் பூமியை கடந்து செல்லும் அப்படின்னும், பூமிக்கும் நிலவுக்கும் இடையில உள்ள தொலைவை விட 2.6 மடங்கு தூரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பூமியை நோக்கி பயங்கர வேகத்துல சீறிப்பாஞ்சு வர்றதாகவும், இந்த சிறுகோளின் பாதையில் சிறிய விலகல் ஏற்பட்டால் கூட அது பூமியை பாதிக்கும்னு ஏற்கனவே நாசா விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இந்த நிலையில நாளைக்கு 10 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல பூமியை கடந்து போகும். நிலவுக்கும் பூமிக்கு இடையே 2 மடங்கு தூரத்துல இது கடந்து போக போகுது. இதனால பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.